ஆமா. யூனிட் 3 என்ன ஃபுல்லா டெட்லாக் தானா? இது யூனிட் 2 ஆமா இல்ல. ப்ரோ. சரி. யூனிட் 2 யூனிட் 3 டெட்லாக் தானா? 3 ப்ரோ. 3 3 தானா? ஓகே ஓகே. பேஜிங் செக்மெண்டேஷன். அது வேற யூனிட் நினைக்கிறேன். அப்படியா? இது யூனிட் 2 தான் போட்டிருக்கு. ஒருவேளை இப்படி பிரிச்சிருக்காங்க போல. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா செகண்ட் யூனிட்டையே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. செகண்ட் யூனிட் ரொம்ப பெருசு போல. ஆமா ப்ரோ, செகண்ட் ரொம்ப பெருசு. ம். பேஜிங்லாம் 4th யூனிட்டா? தேர்ட் யூனிட். இதுலயே நிறைய இல்ல ப்ரோ, ப்ராப்ளம்ஸ் பேஜிங். இருக்கு. இந்த CPU ஷெடியூலிங், ரவுண்ட் ராபின் ஆமா ப்ரோ, டிஸ்க் ஷெட்யூலிங். ஷெடியூலிங் ஃபுல்லா ஆமா இதுல இருந்து கேட்பான். CPU ஷெடியூலிங் இது எல்லாமே செகண்ட் யூனிட்ல வர்றதா? ப்ரோ. கொஸ்டின் பேப்பர்ல பாரு ப்ரோ, எது கேட்டிருக்கான்னு ம். சொல்லிட்டு. நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரும் கோ த்ரூ பண்ணுவோம்ல. ரெண்டு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு. 3 இருக்கு. 4, 5, 6. இதுல எந்த யூனிட்? தேர்ட் யூனிட் தானே? என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் பேஜிங்? எலாபரேட் பேஜிங் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது, ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. இது ஈஸி தான். ஓகே. ஃபர்ஸ்ட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அண்ட் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஓகே. இங்க என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ்பிளைன் நீட் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் பேஜிங். இதுலயும் பேஜிங் தான் கேட்டிருக்கான். கன்சிடர் பேஜ் ரெஃபரன்ஸ் பேஜ் ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம்ஸ் ஃபிஃபோ. இதுலேயே ஒரு ஃபிஃபோ அல்காரிதம் கேட்டிருக்கான். ஓகே. பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் என்ன இதான் கேட்டிருக்கான்? ப்ரோ எங்களுக்கு கேட்டான் போன வாட்டி. ஒண்ணுமே தெரியல ப்ரோ, எல்லாமே சம ப்ரோ. ப்ராஸ் கீழே 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 கீழே. internal external fragmentation கேட்டிருக்கான். on system paging process ஹவுக்கு. ஓகே. இதுவும் பேஜிங் பற்றி கேட்டிருக்கான். how pages are loaded into memory fault occurs. ஓகே. மெயினாக எப்படி கேட்குறான்னா, ஒன்று பேஜிங் பற்றியும் இன்னொன்று வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியும் கேட்குறான். இந்த இதானே யூனிட் 3. யூனிட் 3ல மெயினாக என்ன கேட்டிருக்கான்னா, ஸ்வாப்பிங் கண்டிஷன் பேஜிங் இந்த இந்த இது கன்ஃபார்ம் படிக்கணும். ஓகேவா? பேஜிங் எது ப்ரோ? இந்த 4.5. ஓகேவா? இது கன்ஃபார்ம் படிக்கணும். அது போக பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இது படிக்கணும். இது ரெண்டும் கேட்குறான். ஓகேவா? வேற என்ன கேட்டிருந்தான்? ஃபர்ஸ்ட் அவுட் இதுலேயே வந்துடும், பேஜ் இதுலேயே வந்துடும். ஓகே. கான்செப்ட் ஆஃப் பேஜிங் டெக்னிக் இன் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பேஜிங். பேஜிங்கே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி பேஜிங் செக்மெண்டேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி கேட்டிருக்கான். டிமாண்ட் பேஜிங் கேட்டிருக்கான். ப்ரொடெக்ஷன். ஓகே. செக்மெண்டேஷன் கேட்டிருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் பேஜிங் வந்து ஆரம்பிப்போம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். மெமரி அலோகேஷன் இங்கே இருக்கா? ஓகே ஓகே. வேரியபிள் ஃபிக்ஸ்டு. இது ரெண்டும் இப்போ முக்கியம். இது ஒன்று, இது ஒன்று. இந்த 4 தான் இதில் இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ப்ரோ பார்த்தா இங்கே பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இந்த பேஜிங் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது போக அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று. இதுக்கு அப்புறம் சம்ம. இது ரெண்டுத்துக்கு அப்புறம் எது பார்க்கணும்னா இந்த மெமரி அலோகேஷன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இது பார்த்தா போதும். இந்த ரெண்டு பார்த்தா போதும். சம் வந்து இதுல இருந்து தான் வரும், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து தான் வரும். ஓகேவா? பேஜிங் வந்து ஆரம்பிக்கும். இல்ல ப்ரோ, இப்போ பேஜிங் தியரியா கேட்டாலும் எழுதணும். பேஜிங்க வந்து
ம் சம்ம கடல எழுதணும் ப்ரோ. ம் இங்கதான் இருக்கு பேஜ். ஓகே சரி, இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஒரு ஒரு ப்ரோக்ராமோட என்ன பண்றாங்க, ஒரு ஒரு ப்ரோக்ராமையும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஈக்குவல் சைஸா பிரிச்சு வச்சிருது. அதாவது இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னா, ஒரு ஆ, நாலு நாலு சைஸ் இந்த சைஸுக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னா, அதாவது ஈக்குவல் சைஸுக்கு என்ன பண்ணுது, ஓஎஸ் வந்து பிரிச்சு வச்சிருது. பிரிச்சு ஏதோ ஒரு பிளாக்ல ஸ்டோர் பண்ணிக்குது. அந்த பிளாக்கை தான் என்ன சொல்றான்னா பேஜ் ஃப்ரேம்ஸ்னு சரி. சொல்றோம். ஓகே, பேஜ் ஃப்ரேம்ஸ். ஒன் செக்டார் வில் ஹோல்ட் ஒன் பேஜ் ஆஃப் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபிட் இன்டு ஒன் பேஜ் ஃப்ரேம் ஆஃப் மெமரி. அதாவது ஒன் செக்டார், இந்த ஒரு செக்டார்ல வெறும் ஒரு பேஜ் ஆஃப் ஜாப் மட்டும் தான் இருக்குமா. அதுல இதோட மெமரி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பேஜ் ஃப்ரேமோட மெமரி தான் இருக்குமா. ஓகேவா. அதாவது ஒரு இதுதான் ஹோல்டு பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேவா. இன் பேஜிங், லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் கேன் பி நான் கண்டேஜியஸ். இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராப்ளம். நான் கண்டேஜியஸ்னா ஒன்றும் இல்லை, கண்டிகுவஸ் தானே. கண்டிகுவஸ்னா நான் கண்டிகுவஸ்னா இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கு, அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அடுத்த ஒருன்னா இப்போ இதோட அட்ரஸ் லாஜிக்கல் ஸ்பேஸ் அட்ரஸ் வந்து 1000, இதோட அட்ரஸ் 1001 இருக்கும், இதோட அட்ரஸ் 1002 இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேஜிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் கண்டினியூஸாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா. இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னு பார்க்கணும். அதனால தான் என்ன ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும். ஓகேவா. The relation between virtual addresses and physical memory addresses is given by the virtual. ஆ இப்போ மெயினாக ரெண்டு அட்ரஸ் தான் இருக்கும். ஓகேவா. ஒரு எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் ஒன்று இருக்கும், அதாவது ரியல் அட்ரஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு இன்னொரு என்ன இருக்கும், வர்ச்சுவல் அட்ரஸ் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ரிலேஷன் கொண்டு வரதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பேஜ் டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. வர்ச்சுவல் அட்ரஸுக்கும் ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸுக்கும் ரிலேஷன் கொண்டு வரதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், பேஜ் டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே ப்ரோ, ஒரே இதில் நிமிஷம் ப்ரோ. இது மேல ப்ரோ பேஜிங்ல ஷாஃப்ட் எப்படி bro எழுதுறது? அதான் ஒரு ஓஎஸ் பேஜிங்னா இருக்கும். ஒன்றுமே அந்த இல்லை, ஓஎஸ் ஒரு வந்து ஓஎஸ் வந்து ப்ரோக்ராம் ஈக்குவல் பேஜஸ் சைஸாக பிரித்து வைக்கிறது. இது வந்து ஒரு செக்டாருக்குள்ளேயோ இல்லை பிளாக்காவோ, ஒரு செக்டாராவோ இல்லை பிளாக்காவோ பிரித்து வைக்கிறது. அந்த இதோட ஒரு மெமரி சைஸ் வந்து ஒரு பேஜ் ஃப்ரேமோட மெமரி சைஸில் வச்சுக்கும். அதே மாதிரி இதில் வந்து இந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்து நான் கண்டேஜியஸாக இருக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராப்ளமும் தவிர்க்கும். ஓகேவா. இட்ஸ் ஆல்ஸ். ஓகேவா. அதே மாதிரி வர்ச்சுவல் அட்ரஸுக்கும் ஃபிசிக்கல் அட்ரஸுக்கும் ரிலேஷன் கொடுக்கறது தான் அந்த பேஜ் டேபிள். ஓகேவா. ஓகே. Fixed sized blocks are called frames and breaking of logical memory into blocks of same size are called pages. ஆ ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் பிளாக்ஸ் ஆர் கால்ட் ஃப்ரேம்ஸ். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு சைஸில் நிறைய ஃப்ரேமாக வச்சோம்ல, நிறைய பிளாக்காக ஆமா. வச்சிரோம்ல, அந்த பிளாக்குக்கு பேர் தான் என்னன்னா ஃப்ரேம்னா. ஓகேவா. அதுக்கப்புறம் இதோட லாஜிக்கல் மெமரியை, அதுக்கு ஒரு லாஜிக்கல் மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸை அதே பிளாக் சைஸில் பிரிக்கிறோம்னா அதுதான் பேஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது ம். அந்த ஆக்சுவல் பிளாக் வந்து ஃப்ரேம், அந்த ஆக்சுவல் பிளாக் வந்து ம். ஃப்ரேம். இந்த அட்ரஸை பிரிக்கிறோம்ல, வெர்ச்சுவல் அட்ரஸை பிரிக்கிறோம்ல, அந்த வெர்ச்சுவல் அட்ரஸ் தான் யாருன்னா பேஜ். அதான் லாஜிக்கல் மெமரி. லாஜிக்கல் மெமரியை பிரிச்சா அது பேஜ், ஆக்சுவல் பிளாக்கே பிரிச்சா அது ஃப்ரேம். ஓகேவா. மெமரி மேனேஜர் பெர்ஃபார்ம்ஸ் த ஃபாலோயிங் திங்ஸ் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் ப்ரோக்ராம். ஓகே. இதில் மெமரி மேனேஜர் தான் இந்த இதை மேனேஜ் பண்ண போகிறது. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைன் த நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் எத்தனை பேஜ் இருக்குன்னு கவனிக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸ் இந்த மெயின் மெமரி, லோடிங் ஆல் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் பேஜஸ் இந்த மெமரி. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எத்தனை பேஜ் இருக்குன்னு செக் பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு 20 பேஜ் இருக்குன்னா அந்த 20 பேஜுக்கான இடத்த மெயின் மெமரியில் ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணிட்டு அந்த 20 பேஜ் என்ன பண்ணணும், மெமரிக்குள்ளே கொண்டு போய் லோடு பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் எத்தனை பேஜ்னு செக் ஓகே. பண்ணணும், அது அந்த ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த 20 இதையும் கொண்டு போய் உள்ள லோட் பண்ணணும். ஓகேவா. இது பேஜஸ் மெமரி ஆர் நாட். மேனேஜர் பண்ணணும். இது மெமரி மேனேஜர் வந்து எக்ஸிக்யூட் ஆமாம், பண்றது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் பண்ண ப்ரோக்ராம். பண்ணும். ஆமாம். அது மாதிரி சொன்ன மாதிரி பேஜஸ் வந்து எப்பவுமே கண்டினியூஸாக இருக்காது. அதனால பேஜஸ் ஆர் நாட் லோடட் கண்டினியூஸ் இன் தி மெயின் மெமரி. ஈச் பேஜ் கேன் பி ஸ்டோர்ட் இன் எனி அவைலபிள் பேஜ் ஃப்ரம் எனிவேர் இன் மெயின் மெமரி. மெமரி மேனேஜர் கீப்ஸ் அ ட்ராக் ஆஃப் பேஜஸ் ஆஃப் பேஜிங் அவாய்ஸ் எக்ஸாம். அதாவது இப்படி இருக்கும். இப்படி ஒரு மெமரி இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்போ இந்த இப்படி நிறைய மெமரி இருக்கு. ஓகேவா. இதுல இந்த ஷேட் பண்ணதெல்லாம் ஃப்ரீயா இல்ல, ஷேடு பண்ணாததெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. ஓகேவா. இப்போ நான் வந்து ம். இதுல எனக்கு ஒரு 2 பேஜ் இருக்கு.
ஒரு ப்ரோக்ராம்ல 2 பேஜ் இருக்கு. நான் அந்த ஒரு பேஜை கொண்டு போய் இங்கே வச்சிருவேன். 2வது பேஜை நான் அடுத்தது தான் கண்டினியூஸாக தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அங்கே ஃப்ரீயாக இல்லை. ஸோ நான் அடுத்து எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே கொண்டு போய் அந்த 2வது பேஜை வச்சுக்கலாம். ஸோ இதனால என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே வச்சாலும் இந்த மெமரி மேனேஜர் வந்து அதை ட்ராக் பண்ணிக்குமா. எங்கேனாலும் வச்சுக்கலாம், கண்டினியூஸாக வைக்க தேவையில்ல. எங்கே வச்சாலும் இந்த மெமரி மேனேஜர் வந்து அதை அந்த பேஜை வந்து ட்ராக் பண்ணிக்குமா. இதனால எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அவாய்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்ன ப்ரோ? அதுதான் முன்னாடி படிச்சுட்டு, அதெல்லாம் அவர் ஆர்டராக போனால் தான் இந்த இதெல்லாம் புரியும். அவனே ஒரு ஆர்டராக கொடுத்துருப்பான், ஃப்ராக்மெண்டேஷன் என்ன என்னன்னு. Wasted space internal to, there is wasted space internal to partition due to the fact the block of data loaded is smaller than the partition is called. Okay. Shows an internal to keep the track of this operating system or program on the free space configured. 430. There is wasted space internal to partition due to the fact of the block of data loaded. இங்கே இப்போ இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனாக என்னென்னா, இப்போ ஆக்சுவலி எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த இதுதான் அந்த மெமரி மெயின் ஃபுல் அட்ரஸ் ஓகேவா. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் 24 MBக்கு இருக்குது ஓகேவா. அடுத்தது எனக்கு 32 MBக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு 40 MBக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ என்ன வந்தால் இந்த 3 இது அப்படியே வந்துடும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துடும், இந்த ப்ரோக்ராம் 1 MB வந்துடும். இது ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது கரெக்டாக. எனக்கு மிச்சம் எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ப்ரோ வாய்ஸ் இருந்துச்சு ப்ரோ, கேட்குதா? ஹலோ, இப்பதான் ப்ரோ கேட்டது. இந்த 40 வரைக்கும் தான் கேட்டது, அதுக்கு ஆரோ மார்க்லாம் கேட்கல. அதான் இந்த 3 இது அப்படியே இருக்கும். எனக்கு தேவையானது யாரு, இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும் தான் கரெக்டாக. இந்த 3 இது அப்படியே இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படியே இருக்குது, ப்ரோக்ராம் 1 MB, ப்ரோக்ராம் 40 MB இதெல்லாம் அப்படியே இருக்குது. எனக்கு தேவை இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் வெறும் 30 MB ஓனெட்டு தான் ப்ரோ விட்டு விட்டு எனக்கு கேட்குது. ஓனெட்டு தான் எனக்கு விட்டு விட்டு கேட்குது. அப்படியா? ஆமா. ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ எனக்கு வந்து 110 MBPS இருக்கு ப்ரோ ஸ்பீடு. ஓ, எனக்கும் நல்லா தான் இருக்கு. இப்போ நல்லா கேக்குதா? இப்போ நல்லா 109 இருக்கு ப்ரோ எனக்கு MBPS ஸ்பீடு. எனக்கும் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. லேட்டன்சி இல்லை, 30 வருது. லேட்டன்சி இல்லை. அப்படியா? அப்பப்போ ஏதாவது ஃப்ளக்சுவேட் ஆகுமா இருக்கும் யாராவது ஒருத்தர். ஆமா ப்ரோ, இல்ல டப்புன்னு கேக்குது ப்ரோ. அந்த ஆரோ மார்க் தாண்டி நீ சொல்லும்போது நின்னுடுது ப்ரோ. சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. சரி, இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு கரெக்டா. 32 MB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், 30 MBக்கு ஒரு ப்ரோக்ராமை இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல லோட் பண்றேன் கரெக்டா. வெறும் 30 MBக்கு தான் அதை லோட் பண்றேன். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 2 MB இருக்கும் கரெக்டா. அந்த 2 MB திருப்பியும் ஃப்ரீ ஸ்பேஸாக தான் இருக்கும் கரெக்டா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 2 MBங்கிறது இங்கே வேஸ்ட்டாக போகுது. தேர் இஸ் வேஸ்டட் ஸ்பேஸ் இன்டர்னல் டு த பார்ட்டிஷன் டியூ டு த ஃப்ராக். நம்ம லோட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்ம லோட் பண்ணுறது எவ்வளோ 30 MB லோட் பண்ணுறோம், அது நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் 32 MB விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ தான் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்ன? Because when enough total memory space exists to satisfy, but it is not contiguous. Storage is fragmented to a large number of. ஓகே, இப்போ என்னன்னா இந்த ப்ரோக்ராம் பாரு, இதில் அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் 24 MB இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் 32 MB இருக்குது. இங்கே ஒரு ப்ரோக்ராம் 40 MB இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் 20 MB இருக்குது. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், 52 MBக்கு ஒரு ப்ரோக்ராம் லோட் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஆனால் எனக்கு 52 MB ஒரு முழு ஃப்ரீ ஸ்பேஸாக இல்லை. இங்கே 32 MB இருக்குது, இங்கே 20 MB இருக்குது கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை கண்டினியூஸாக லோட் பண்ணாமல் இங்கே ஒரு 32 இங்கே ஒரு 20 லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேவா? அதாவது கண்டினியூஸாக லோட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பிரித்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ப்ரோ இந்த புக்கை மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஜூம்ல இருந்து பின்னாடி வா ப்ரோ.
ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே ப்ரோ. ம். ஓகே. சரி. இந்த மெமரி மேனேஜர் வந்து என்ன 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த ப்ராசஸர் மெமரி எல்லாத்தையும் ட்ராக் வச்சுக்கோன்னு சொன்னால, எல்லாம் அந்த பேஜஸ் ஆமா என்னென்ன ஆமா. பண்ணுது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி ட்ராக் வச்சுக்கோன்னு சொன்னால, அதுக்கு இது என்ன பண்ணுது, இந்த மெமரி மேனேஜர் வந்து 3 டேபிள் யூஸ் பண்ணுது. ஒன்னு ஜாப் ம் டேபிள், இன்னொன்று பேஜ் மேப் டேபிள், இன்னொன்று மெமரி மேப் டேபிள். ஓகே. ஜாப் டேபிள் இட் ம் ஸ்டோர்ஸ் த சைஸ் ஆஃப் த ஆக்டிவ் ஜாப் அண்ட் மெமரி லொகேஷன் வேர் இட்ஸ் டேபிள். அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் குட்டி குட்டி ஜாபா பிரிச்சு வச்சிருக்கோமா, அந்த அந்த ப்ரோக்ராமோட ஸ்பேஸ் எவ்வளோ, சைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அண்ட் மெமரி ம் லொகேஷன் வேர் இட்ஸ் பேஜ் டேபிள், இதோட பேஜ் டேபிள் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு, இதோட பேஜ் டேபிள் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த அட்ரஸையும் யார் வச்சுப்போம், அந்த ஜாப் டேபிள் வச்சுப்போம். ஓகேவா? ஜாபோட ம். சைஸையும் அதோட பேஜ் டேபிள் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த மெமரி லொகேஷனும் ஜாப் டேபிள் வச்சுப்போம். ஓகேவா? அடுத்தது சரி. பேஜ் மேப் டைப். பேஜ் மேப் டேபிள் it contains vital information about each page. PMT contains a page number, corresponding page frame, memory address. It includes only one entry per page. ஓகே. இது வந்து வெறும் பேஜை பற்றி மட்டும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கும். ஓகேவா? பேஜை பற்றி மட்டும்னா ம் என்னன்னா, அந்த பேஜ் நம்பர் என்ன, அந்த பேஜோட ஃப்ரேம் மெமரி அட்ரஸ் எவ்வளோ, ஆ, அதே மாதிரி ஒரு 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 பேஜுக்கு ஒரு வாட்டி தான் என்ட்ரி. பேஜ் நம்பர்ஸ் அதாவது ஒரு பேஜுக்கு ஒரு ஐடென்டி தான் இருக்க முடியும். அடுத்த பேஜ் நம்பர் வந்து அடுத்த ஐடென்டிட்டிகள் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சீக்வன்ஷியல் ஆர்டர் சொல்கிறாங்க. அதாவது இது ஒன்றுனா அடுத்தது 2, அடுத்த 3, அந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த பேஜுக்கு ம். என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பேஜ் மேப் இப்போ வந்து இது இந்த டேபிள் மட்டும் இது என்ன ப்ரோ பண்ணும்? இது இப்போ வந்து இது வந்து பேஜை பற்றி ஒரு பேஜ் ஒரு பேஜ். நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கும், என்னென்ன பேஜ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கும். அது மாதிரி பேஜோட ஃப்ரேம் மெமரி அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு பேஜுக்கும் ஒரு ஒரு வாட்டி தான் என்ட்ரி அலோவ் பண்ணும். அது வந்து சீக்வன்ஷியல் ஆர்டரில் இருக்கும். ஓகே. இது வந்து என்ன பண்ணும், இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஜாப்போட லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கணும்னு பார்த்தோமா, அடுத்த பேஜோட லொக்கேஷன் பார்த்துக்கணும்னு பார்த்தோமா, அடுத்து என்ன பண்ணோம், மெமரி ம் மேப் டேபிளில் என்ன பண்ண போகுதுன்னா பேஜ் ஃப்ரேமோட லொக்கேஷனை பார்த்துச்சுக்கும். ஓகேவா? பேஜ் ஃப்ரேமோட லொக்கேஷனையும் அதோட ஸ்டேட்டஸையும், அது என்ன பண்ணுது, ஆக்டிவாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிக்கும், மெமரி டேபிள் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இது வெறும் ஜாப்பு, அடுத்தது வந்து பேஜ், அடுத்தது வந்து பேஜை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். பேஜ் ஃப்ரேம். ஆமா. ஓகேவா? பேஜ் ஃப்ரேம். ஓகே. ப்ரோ இது மெமரி டேபிள்னா இது பேஜ் ஃப்ரேம் வந்து ஆமாம். லொகேஷன் பண்ணி அது ஸ்டேட்டஸ் என்னன்னு ம். பார்க்கும், ஸ்டோர் ஆமாம், பண்ணி. அவ்வளோதான். இது அவ்வளோதான். ப்ரோ கீழே பேஜிங் அது 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 வேணா போதுமா? அடுத்தடுத்து. ஓகே. இப்போ பேஜ் சைஸ் இருக்குல்ல, பேஜ் சைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அண்டர்லைங் ஹார்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மெயின்டைன் பேஜ் டேபிள் ஃபார் ஈச் ப்ராசஸ். தி பேஜ் டேபிள் ஷோஸ் த ஃப்ரேம் லொகேஷன் ஃபார் ஈச் பேஜ் ஆஃப் அ ப்ராசஸ். ஓகே. பேஜ் நம்பர், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆஃப்செட். ஓகே. விர்ச்சுவல் அட்ரஸ் ஒன். ஒரு பேஜோட சைஸுங்கிறது அந்த ஹார்ட்வேர். இப்போ வந்து நீ வந்து இவ்வளோ மெமரி இருக்குது, இவ்வளோ மெமரி இருக்குன்னு சொல்கிறீல்ல, அதுக்கு தகுந்தாப்புல தான் உன்கிட்ட வெறும் சிபியூவே வெறும் 3 மெகாஹெர்ட்ஸ் தான் தாங்கும்னா, அவ்வளோதான் லோடு தாங்கும்னா, அதுக்கு தகுந்தாப்புல தான் பேஜிங் நம்பர், ஒரு ஒரு பேஜ் நம்பர் அலோகேட் ஆகும். அந்த பேஜிங் நம்பரோட அட்ரஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அந்த அட்ரஸ் ஃபார்மெட்டு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆஃப்செட் இருக்குமா. இது என்னன்னு சொல்லி அவங்க கொடுக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆஃப்செட். இப்படி தான் அந்த ஓகே. பேஜோட அட்ரஸ் வந்து இருக்குமா, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குமா. ஓகேவா? சரி ப்ரோ, இது மேல எப்படி ப்ரோ எழுதுறது? பேஜிங் டிபெண்ட்ஸ் வந்து சும்மா ஈஸியா சொல்றேன் ப்ரோ. சும்மா பேஜிங் ஈஸியா சொல்றேன். பேஜுக்கு சைஸ் வைக்கிறது வந்து ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் பேஜ் டேபிள், ஒரு ஒரு ப்ராசஸுக்கும் நம்ம சொன்ன மாதிரி பேஜ் டேபிள் இருக்கும்ல, அந்த ஒரு ஒரு பேஜ் ஆமா. டேபிளோட அட்ரஸ் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர், அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஆஃப்செட். ஓகேவா? சரி ஓகே. Processor order performs the logical to physical address translation. Logical address contains page number and offset. ஓகே. இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹார்ட்வேர் இருக்குல்ல, இந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா, அந்த லாஜிக்கல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ் ட்ரான்ஸ்ஃபர், அந்த லாஜிக்கல் அட்ரஸை வாங்கி அதை ஃபிசிக்கல் அட்ரஸாக மாற்றுது. ஓகேவா? அந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணும், லாஜிக்கல் அட்ரஸ் வாங்கி அதை ஃபிசிக்கல் அட்ரஸாக மாற்றும். ஓகேவா? இதில் இந்த லாஜிக்கல் அட்ரஸ் தான் யாரை வச்சுருப்பான்னா, இந்த பேஜ் நம்பரையும் ஆஃப்செட்டையும் வச்சுப்போம். பேஜ் நம்பரையும் ஆஃப்செட்டு நம்ம எல்லாத்தையும் லாஜிக்கல் அட்ரஸ் தான் இருக்கும். ஓகேவா? The physical சரி address ப்ரோ. contains frame number and offset. இங்கே பேஜ் ஆஃப்செட் இருக்கா, அதே மாதிரி ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் ஆஃப்செட் இருக்கும். இதான் டிஃப்ரென்ஸ். லாஜிக்கல் வந்து இது பேஜ் ஒரு இருக்கும், டைரக்டா போட்டு வச்சுக்கணும். ஃபிசிக்கல் வந்து பாக்ஸா ஃபார்மேட் போட்டு இருக்கும். பாக்ஸாக போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? பாக்ஸா வரைஞ்சு விட்டுறேன். அதான் அதான் ஓகே. லாஜிக்கலில் வந்து இது ப்ரோ கீழே. பேஜும் ஆஃப்செட்டும் இருக்கும், ஃபிசிக்கல் அட்ரஸில் ஃப்ரேமும் ஆஃப்செட்டும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆஃப்செட்டுங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ஃபேக்டர். இட் இஸ் யூஸ் டு லொகேட் தி லைன். டயகிராம் போட்டு இது இதெல்லாம் இப்படி எழுதலாமா பாக்ஸ்லாம் போட்டு? எழுதலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஆஃப்செட்னு சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க, ஆஃப்செட்டுங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபேக்டரான். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஒரு பேஜுக்குள்ளேயும் பேஜ் ஃப்ரேம்குள்ளேயும் எந்த லைனில் இருக்குது, அதாவது நம்ம ப்ரோக்ராம் இப்போ எந்த லைனில் இருக்குது,
அதை லொக்கேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆஃப்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு பேஜ் ஃப்ரேமுக்குள்ளேயும் நம்ம இப்போ எந்த லைனில் இருக்கோம்னு சொல்லி லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த ஆஃப்செட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி ப்ரோ. ம். இப்போ இங்கே பாரு, இது இது என்னது வெர்ச்சுவல் அட்ரஸ் கரெக்டாக? இல்லை வெர்ச்சுவல், அது வெர்ச்சுவல்னு சொல்லலாம் இல்லை லாஜிக்கல்னு சொல்லலாம், ரெண்டும் சேம் தான் கரெக்டாக? அப்போ இங்கே என்ன இருக்குது? பேஜ் நம்பரும் பேஜோட ஆஃப்செட் இருக்குது. இப்போ என்ன ஆகுது? இது டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதாவது லாஜிக்கல்ல இருந்து ஃபிசிக்கலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அட்ரஸஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். இப்போ இது ஃபிசிக்கலாக மாறிடுச்சா? அப்போ ஃபிசிக்கலாக மாறின அப்புறம் ஃபிசிக்கல் பேஜ் நம்பர்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி இதை ஃப்ரேம் நம்பர்னு சொல்லலாம். ஓகேவா? ஃப்ரேம் நம்பர் எதுனாலும் சொல்லலாம். இங்கே இதெல்லாம் டயக்ராம் போட்டு கீழே எழுதி விட்டுறேன் டயக்ராம் ப்ரோ, போட்டு அப்படியே சரியா? கீழே எழுதி, அவ்வளோதான். இது பேஜ் ஆஃப்செட்டா மாறிடும். ஆமாம். ஓகே ஓகே. Suppose the சரி system uses n bit for representing both physical and virtual. The page number is represented by the most significant bit, and the displacement is represented by n bit. Okay, m bit, n to m bits. Most significant bit na? Most significant bit. Highest bit in a binary number located at the far left end of the string. It represents the value. Okay. சரி, அதாவது இப்போ ஒரு சிஸ்டமுக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து இப்படி என் பிட்ல இருக்கு. என் பிட்னா நம்பர் ஆஃப் என்னங்கிறத நம்பர்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ 001100 இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பேஜ் நம்பர் வந்து எப்பவுமே எந்த பிட்டா இருக்கும்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டா இருக்கும். மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னா எப்போ லெஃப்ட் சைடில் கடைசி உள்ள பிட்டு, அதாவது இந்த 0. ஓகேவா? அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எந்த பிட்டா இருக்கும்னா எம் பிட். எம்ங்கிறது கடைசி பிட், இதுதான் எம் பிட். ஓகேவா? அப்போ மோஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பேஜ் நம்பராகவும் மோஸ்ட் ரைட் சைடில் இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை ஆஃப்செட்டாகவும் எடுத்துக்கும். ஓகேவா? சரி. டேபிள் இதெல்லாம் தேவையில்லை. virtual address to physical address translation is called page table. இந்த பேஜ் டேபிள்னு வருது இல்ல, அந்த பேஜ் டேபிள்லாம் என்னன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் ஒரு டேபிளுக்குள்ள வச்சிருக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன் மொத்தத்தையும் which holds the translation is called page table. இந்த எல்லாத்தையும் ஒரு டேபிளுக்குள்ள வச்சுக்கும். அந்த டேபிளுக்கு பேர் தான் என்ன? பேஜ் டேபிள். ஓகேவா? ப்ரோ இதுக்கு ஏதோ போதும் ப்ரோ, அது டயக்ராம் வந்துரும். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பேஜ் நம்பர் மட்டும் தான் மாறுமா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, இது மட்டும் தான் மாறுமா, அந்த ஆஃப்செட்டுங்கிறது மாறாதான். ஓகேவா? ஆஃப்செட்டுங்கிறது மாறாது. எழுதி விட்டுறேன் ப்ரோ அப்படியே கீழே போட்டு, சரியா? இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. பேஜ் நம்பர்னா என்ன, பேஜ் ஆஃப்செட்னா என்ன, பெருசா போகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க இங்க? பேஜிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எலாபரேட் பேஜிங் வித் எக்ஸாம்பிள் அண்ட் டயக்ராம்னா இது வரைக்கும் படிச்சதை எழுதிடலாம். ஓகே ப்ரோ, வாய்ஸ் நின்னுச்சு ப்ரோ. இது பிரச்சனை இல்லை. இப்போ கேக்குதா ப்ரோ? வாய்ஸ் நின்னுச்சு ப்ரோ. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ பேசுறது கேக்குதா இல்லையா? ஹலோ கேக்குதா இல்லையா? ஹலோ 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 கேக்குதா இல்லையா? ஹலோ ப்ரோ நின்னுச்சு ப்ரோ, அப்படியே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ மீட்டிங். இப்பதான் ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு திருப்பி. ஓ அப்போ உனக்கு தான் ப்ரோ ப்ராப்ளமா இருக்கு. உனக்கு டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னா உன்கிட்ட தான் ஏன் ப்ராப்ளம்? இல்ல ப்ரோ, நீ போறது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நீ சீன் தெரிஞ்சல, அது போயிடுச்சு அப்படியே. நல்லா தானே இருக்கு நெட்டு, தெரியலையே. கேக்குதா? இப்ப கேக்குதுல்ல? நல்லா கேக்குதா? கேக்குது ப்ரோ. நல்லா நின்னுது ப்ரோ. நான் இப்ப கூட செக் பண்ணி பார்த்தேன். 109 mbps வந்தது. நானும் ஸ்கிரீன்ல செக் பண்ண பாத்தியா? நான் பார்த்தேன் 30 வந்தது பார்த்தேன். இந்த क्वेश्चन இருக்குல்ல, வாட் இஸ் பேஜிங், எலாபரேட் பேஜிங் வித் எக்ஸாம்பிள் டயக்ராம்னா இது வரைக்கும் நம்ம படிச்சதை எழுதி விட்டா போதும். ஓகேவா? இங்க வந்து கான்செப்ட் ஆஃப் பேஜிங் டெக்னிக் இன் மெமரி மேனேஜ்மெண்ட் நீட் அண்ட் இதுல என்ன எழுதலாம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, பேஜிங் இன் மெமரி மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா நீ என்ன எழுதுறீங்கன்னா இந்த பேஜிங் எழுதி விட்டுட்டு அது கூட நம்ம படிச்சோம் தெரியுமா, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் படிச்சோம் தெரியுமா? அந்த இதையும் எக்ஸ்ட்ரா எழுதி விட்டுட்டு இது வந்து இந்த மாதிரி பேஜிங் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ராக்மெண்டேஷனை தவிர்க்கலாம்னு சொல்லி கடைசியாக எழுதி விட்டுரும். ஓகேவா? அதை இதுக்கு எழுதலாம். ஓகேவா? இது இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் படிச்சோம்ல, அதை ஒரு டயக்ராம் வச்சு வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ப்ரோ அவ்வளவுதான். அந்த 7 மார்க் கொடுத்துருக்கான் ப்ரோ அதுக்கு. அவ்வளவுதான். அது ப்ரோ அது என்னது? அது ஆன் சிஸ்டம் அப்படினு சொல்லிட்டு அதான் cannot access memory does not own y
ஹவு கொடுத்த ஆப்ரேஷன் அலோ அடிஷனல் மெமரி. அடிஷனல் மெமரிக்கு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கான். அடிஷனல் மெமரி. ப்ரோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியல உடனே நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அதை வச்சே அப்படி கதை ப்ரோ எப்படி ப்ரோ அந்த இது அவ்வளோதான். எப்படி இப்போ ப்ரோ? தெரிஞ்சதை வச்சு அவ்வளோதான். பேஜிங்னா உனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல இப்போதைக்கு, அதை வச்சே திருப்பி ஆமா. திருப்பி திருப்பி எழுத வேண்டியதான். இப்போ வந்து பேஜிங்க ஒரு பாயிண்ட் எழுதுறீங்கன்னா அந்த பாயிண்ட் திருப்பி தலைகீழ எழுதிருவீங்க அது ஒரு பாயிண்டா? ஆமா. இதான் ப்ரோ எனக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் படிக்கணும். வர்ச்சுவல் மெமரி இஸ் த டு ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா மெமரி. இங்கே கேட்டிருக்கான் பார்த்தியா? அதாவது இப்போ எக்ஸ்ட்ரா மெமரி ஒரு பேஜில் அதோட மெமரி இல்லை, அடிஷனல் மெமரி எப்படி எடுக்கும்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த அடிஷனல் மெமரி வந்து இங்கே வர்ச்சுவல் மெமரி படிச்சிருக்கணும். Virtual memory is the main method used of adding to provide extra memory. It stimulates additional main memory. அந்த virtual memory வச்சு இது பண்ணிக்கலாம் சொல்லி போட்டிருக்கான். இதுலயும் கதை தான் இருக்கும். ஆக்சுவலி என்ன இருக்கும்னா, நான் சிம்பிளா ப்ரோ இது சொல்றேன். முடிய போகுது. ஓகே. என்ன ப்ரோ இப்படி கேட்கறான் கொஸ்டின்? ஒன்றும் இல்லை. இப்போ எப்படின்னா ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் எடுத்துட்டா அதுக்கு ஒரு மெயின் மெமரி இருக்கும், அதுக்கு ஒரு வெர்ச்சுவல் மெமரி இருக்கும். இந்த வெர்ச்சுவல் மெமரி வந்து எப்படி இருக்கும்னா, நம்மகிட்ட உள்ள ஃப்ரீ மெயின் மெமரியும் டிஸ்கில் உள்ள ஸ்பேஸையும் சேர்த்தா இந்த வெர்ச்சுவல் மெமரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே மெயின் மெமரியில் உள்ள ஃப்ரீ மெமரியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு டிஸ்கில் உள்ள ஃப்ரீ ஸ்பேஸையும் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு வெர்ச்சுவல் மெமரியாக மாற்றலாம். ஓகேவா? வெர்ச்சுவல் மெமரியாக மாற்றி இந்த மெமரியை நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ட் டிஸ்க்லேருந்து நம்ம மெயின் மெமரிக்கு ஸ்வாப் பண்ணி கொண்டு வந்து அதை என்னவா யூஸ் பண்ணலாம்னா ஒரு வெர்ச்சுவல் மெமரியாக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் பேஜிங்க்கு எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வெர்ச்சுவல் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நீங்கள் அப்படியே அங்கே எழுதணும். புரிஞ்சா? ஓகே ப்ரோ. அதுதான் இங்கே ஃபுல்லாக போட்டிருப்போம். ஒன்று ஒன்றா உட்காந்து பார்த்தா புரியும். சரி, இதை முடிச்சுட்டு நான் அடுத்த என்ன கொஸ்டின் சரிப்பா. பார்க்குறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சொல்லு ப்ரோ. ஓகே ப்ரோ. ம். இல்லை, இன்னொரு இன்னொரு 10 நிமிஷம் பிரேக் சொன்னால ஜூம் பிரேக் ஆயிருன்னு சொன்னேன்.